எம்பிபிஎஸ் அப்ராட் பற்றி பேரண்ட்ஸ் இன்னும் பிலீவ் பண்ணிட்டு இருக்க டாப் 3 மித் என்ன அண்ட் அதெல்லாம் ராங்னு எப்படி சொல்கிறீங்க? ஓகே, எம்பிபிஎஸ் அப்ராட்னாலே லைசன்ஸ் கிடைக்காது, அது வந்து வேலிடான கரியர் பாத்வே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்எம்சி லிஸ்டட்லையும் WHO ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸாக தான் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்து அண்ட் திரும்பவும் இந்தியா வந்து ஸ்க்ரீனிங் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு தாராளமாக இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம். அடுத்த மித் என்னன்னா, அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறது சேஃப் கிடையாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறது. லாங் பேக் மேபி லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், பட் இப்போ அப்படி கிடையாது. டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே 100% இங்கிலீஷ் மீடியமில் தான் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்தியன் சீனியர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியன் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அக்கமடேஷனாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், இதில் வந்து இப்போலாம் குறையே கிடையாது. ஸோ நம்ம ரைட்டான பிளேஸ் சூஸ் பண்ணணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தேர்ட் மித் பார்த்தீங்கன்னா, அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுனாவே எக்ஸ்பென்சிவ்னு நினச்சிக்கிறாங்க, அது வெறும் பணக்காரங்களுக்குரியது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணால் அப்ராடில் இன்னும் சீப்பராகவே படிச்சுட்டு வரலாம். அதாவது ஒரு ஹோல் 6 years ஆன கோர்ஸ்மே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs or 20 lakhsலேருந்தே 40 lakhs 45 lakhs வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. பட் இந்தியாவில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதை விட அதிகமாகவே காஸ்ட் ஆகும். ஸோ இந்த 3 மித் தான் வந்து நான் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட்னு சொல்லுவேன்.